ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டம் போடிக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகாமையில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் தோராயமாக 1995 2000 வரைக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கார்த்திக் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருடைய குடும்பத்தினருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கார்த்திக் இருக்கார் இல்லையா, இவருடைய வயது தோராயமாக ஒரு 25 இருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா தாத்தா அது மட்டும் இல்லாமல் சித்தி சித்தப்பான்னு ஒரு கூட்டு குடும்பமாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பத்தோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு உற்பத்தி செய்யக்கூடிய மரங்கள் வளர்த்து அது மூலியமாக வரக்கூடிய அந்த பஞ்சுகளை வச்சு ஒரு பஞ்சு மில் தாங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க. பொருளாதாரத்தில் மேலோங்கி தாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கார்த்திக் இருக்கார் இல்லையா, இவருக்கு இவருடைய உறவுக்கார ஒரு பெண்மணியை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரியே இவங்க நினைச்ச மாதிரியே திருமணத்திற்கான நாள்களும் குறித்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல தான் இந்த கார்த்திக்கு அவருடைய உறவுக்கார ஒரு பெண்மணியை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்தினர் முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக நாள் குறித்து திருமணத்திற்கு ஒரு 2 நாட்கள் முன்னாடி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த கார்த்திக் கூட நெருங்கி படித்திருக்கக்கூடிய ஒரு 3 நண்பர்கள் இருந்திருக்காங்க. அந்த 3 நண்பர்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு, பிரசாத் மற்றும் மணிகண்டன் தாங்க. இந்த 3 நண்பர்களும் இந்த கார்த்திகோடைய திருமணத்திற்காக ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியே இவருடைய கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்த கார்த்திகோடைய உறவினர்கள் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து அவங்களுக்கான ஒரு ரூமை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த 3 நண்பர்களுடைய பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறாங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுவது வழக்கம் தாங்க. அதே மாதிரியே கார்த்திக் கிட்ட ஏற்கனவே நாங்கள் வந்தால் எங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்காக இவங்க வரக்கூடிய அந்த நாட்களுக்கு இவங்களுக்கு சரக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கார்த்திக்குமே ஒரு பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த 3 நண்பர்கள் அதுக்காக தயாராகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த கார்த்திக் இவங்களை எங்கே கூட்டிகிட்டு போய் சரக்கு வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவங்களுடைய சித்தப்பா இருக்கார் இல்லையா, இந்த சித்தப்பா கிட்டே நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்டுக்கிறாருங்க. இங்க வீட்டுல எல்லாம் வேணாம்டா, ஏன்னா உறவுக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய தோட்டம் இருக்கு இல்லையா, இலவம் மஞ்சு அந்த மரங்கள் இருக்கக்கூடிய தோட்டம், அந்த தோட்டத்துக்கே கூட்டிட்டு போ. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், அங்க இருக்கக்கூடிய பம்பு செட் அமைந்திருக்கக்கூடிய பக்கத்திலே ஒரு மோட்டர் ரூம் இருக்குது. அந்த மோட்டர் ரூமை மட்டும் யாரும் திறக்க வேணாம் அப்படின்றத கண்டிஷனா சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. அந்த நிகழ்வை நம்ம பின்னாடி பார்க்கலாங்க. அதே மாதிரியே இந்த கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்களுடைய 3 நண்பர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம அந்த தோட்டத்துக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவெடுக்கிறாரு. இவங்க போகக்கூடிய அந்த விஷயத்தை இவங்களுடைய அப்பா கிட்டையும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு வேற யாருக்கிட்டையும் சொல்லவே கிடையாது. என்ன காரணம்னா திருமணத்தை ஒரு 2 நாட்கள் வச்சுட்டு இரவு நேரத்தில் தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா திட்டுவாங்க இல்லையா, அதனால தாங்க மூடி மறைச்சிட்டு இவங்களுடைய சித்தப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டு அந்த நண்பர்களை கூட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரே ஒரு 2 வீலர் மட்டும் தான் இருந்திருக்குது, ஒரு புல்லட் தான் இருந்திருக்குது. அதனால இந்த கார்த்திக் என்ன பண்ணிக்கிறாருன்னா இந்த குரு மட்டும் பிரசாத்தை மட்டும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு மணிகண்டன் அதே இடத்துல விட்டுட்டு, ஏன்னா ஆல்ரெடி 4 பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் மட்டும் இறக்கி விட்டு 3 பேர் மட்டும் ட்ரிபிள்ஸ் போய் அந்த தோட்டத்துக்கே போயிடறாங்க. அப்படி தோட்டத்துக்கே போயிட்டு இந்த கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா மீதம் இருக்கக்கூடிய மணிகண்டனை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்டா, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய குரு மட்டும் பிரசாத்தில் வந்து பிரசாத் வந்து என்ன பண்ணுறாருன்னா நானும் உன் கூட வரேன்டா, மணிகண்டன் நம்ம சேர்ந்தே வந்துடலாம், குரு வந்து தனியாக இருப்பானா கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே குரு என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இங்கே நல்லா காற்று சிலுசிலுன்னு அடிச்சுட்டு காற்றோட பயங்கரமாக இருக்குது, இந்த இயற்கையை வந்து நான் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த கார்த்திக் வந்து என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த தோட்டத்தில் வந்து லைட் வெளிச்சம்லாம் கிடையாதுங்க. அதனால ஒரு டார்ச் லைட்டை மட்டும் இவங்களோட கையில் கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயே இரு, நாங்கள் போயிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய சித்தப்பா சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரூம் கிட்ட போகணும்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்தை மட்டும் இவர்கிட்ட சொல்லாமையே மறந்துட்டு தாங்க கிளம்பியிருக்கிறாருங்க. இப்படி இவங்க 2 வீலர் எடுத்துக்கிட்டு கிளம்புனதுக்கு பிறகு இந்த குரு அந்த இடத்த சுற்றி முற்றி பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 இலவம் மஞ்சு காய்க்கக்கூடிய அந்த மரங்கள் இருந்திருக்குதுங்க.
பரவாயில்லையே நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பம்பு செட்டை பார்த்துருக்காரு. அந்த பம்பு செட்டு கிட்ட ஒரு ரூம் இருந்திருக்குதுங்க, மோட்டார் ரூமு. அதே மாதிரியே அந்த தோட்டத்திலேயே மொத்தம் 2 ரூம்கள் இருந்திருக்குங்க. ஆல்ரெடி பழுதான ஒரு மோட்டார் ரூமும் இருந்திருக்குது. ஆனால் அந்த பம்பு செட்டு கிட்ட இருக்கக்கூடிய அந்த மோட்டர் கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க இந்த குரு. அந்த பம்பு செட்டில் வரக்கூடிய தண்ணிகளை பார்த்த உடனே இரவு நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு குளியலை போட்டணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்கிறாரு. என்ன காரணம், இந்த குரு வந்து சென்னையை சேர்ந்த ஒரு நபர் தாங்க. அதனால தான் கிராமத்து பக்கம் அதிகபட்சம் இவர் வந்து வந்ததே கிடையாது. இப்பொழுது நம்ம வந்து இந்த பம்ப் செட்டில் நல்லா ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரக்கு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய பேக்கை ஆல்ரெடி எடுத்துட்டு தான் வந்திருக்கிறாரு. அந்த பேக்கில் இருக்கக்கூடிய துண்டை வெளியே எடுத்துட்டு இவருடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பம்பு செட்டில் துண்டை மட்டும் கட்டிட்டு நல்லா குளிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி குளிச்சுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ ஒன்று டம்முன்னு வெளியே அடிக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு மிரண்டு போய் திரும்பி பார்க்குறாரு. ஒருவேளை மரத்துலேருந்து இலவ மஞ்சு காய்கள் எது கீழே விழுந்துச்சா அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறாரு. ஆனால் அந்த சத்தம் வேற மாதிரி ஒரு தகரத்தில் அடிச்சா அப்படிருக்கும், அந்த மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. டக்குன்னு இவர் உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் ரூமை பார்க்குறாரு. ஆனால் அந்த மோட்டார் ரூம் கதவுகள் வந்து திறந்தாங்க இருந்திருக்குது. அந்த சத்தம் அங்கேருந்து வரல. அப்பொழுது இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்ற மாதிரி தாங்க நோட்டம் விட்டுருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 400 மீட்டர் தொலைவில் ஒரு ரூம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதாவது ஒரு பழுதடைச்ச ஒரு மோட்டர் ரூம் தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய சித்தப்பா அந்த மோட்டர் ரூம் கிட்ட போக வேணான்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. அந்த ரூமை தாங்க பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே இவருக்கு பொறி தட்டி இருக்குது. ஒருவேளை அந்த மோட்டர் ரூம் கிட்ட இருந்தால் சத்தம் கேட்குது, நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய துண்டோடையே அந்த மோட்டர் ரூம் கிட்ட நெருங்கி போறாரு. அப்படி பக்கத்தில் போய் நின்ற உடனே மறுபடியும் அந்த கூட்டியிருக்கக்கூடிய அந்த தகர செட் இருக்கு இல்லையா, அந்த தகரத்திலே யாரோ அடிக்க மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த ரூம்குள்ள இருந்தா சத்தம் கேட்குது, வெளியே பூட்டு போட்டிருக்குது, உள்ள யார் இருப்பா, ஒருவேளை பூனை இது உள்ள நுழைஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அந்த சமயத்துல ஒரு குரல் கேட்டு இவருக்கு பேரதிர்ச்சி தாங்க உண்டாயிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருந்து யாரோ ஒரு நபர், அண்ணா என்னை வந்து கதவை திறந்து விடுங்கண்ணா, நான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. யார்ப்பா நீ எப்படிப்பா ரூம்குள்ளே போனால் வெளியே வந்து பூட்டு போட்டிருக்குது, இந்த இரவு நேரத்தில் நாங்களே வந்து இப்போ தான் வந்திருக்கிறோம், ஆனால் நீ வந்து எப்படி இந்த ரூம்குள்ளே போனால், நீ வெளியே யார் பூட்டி விட்டு போனா அப்படின்ற மாதிரி தாங்க அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த ரூம்குள்ளே இருந்து இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய நண்பர் இருக்கார் இல்லையா கார்த்திக், அவருடைய கூட பிறந்த தம்பி தான், என்னுடைய பேர் குணசேகரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதெல்லாம் சரி, உன்னை யார் கூட்டி விட்டு போனா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அவர் எதிர்பதில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்பொழுது தோட்டத்துக்காக வந்திருந்தேன், நீங்களாம் வருவீங்க அப்படின்ற மாதிரி உறவுக்காரங்க சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் முன்னாடியே போய் உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வைப்போம் அப்படின்றதுக்காக நான் அந்த ரூம்க்கே வந்தேன். வந்திருக்க நேரத்தில் இங்கே வேலை வைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நான் இருக்கிறதே தெரியாமல் வெளியே போட்டு போயிட்டாரு. நான் கண்ணை அசைந்து தூங்கிட்டேனா, இப்போ தான் கண்ணை முடிச்சு பார்க்குறேன், பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை, தயவு செஞ்சு திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரிப்பா திறந்து விடுறது சரிதான், ஆனால் என்கிட்ட கீ இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அங்கிட்ட இருந்து தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணசேகரன் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் கீ வந்து உங்கள் கையில் பொழுதுக்கு கிடைக்காது, அந்த கீ கிடைக்கணும் அப்படின்னா பொழுது விடிஞ்சிடும், நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல் எடுத்து அந்த பூட்டை வந்து உடச்சி திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரி தம்பி, நீ சொல்கிற விஷயம் சரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய கல்களை தேடிட்டு இருக்கிறாரு. அப்படி அவருடைய கையில் கல் கிடச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த பூட்டை வந்து உடச்சி திறக்கிறாருங்க. திறந்த உடனே அந்த கதை வந்து ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாரு. அடுத்த செகண்டே அதுலேருந்து ஏதோ ஒன்று சல்லுன்னு ஒரு கிராஸ் பண்ணி போன மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. உடனே அப்பொழுதாங்க இவருடைய நண்பர் இவர் கையில் டார்ச் லைட்டை கொடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த ஞாபகமே வந்திருக்குது. உடனே ஓட்டம் முடிச்சு அவருடைய அந்த பம்பு செட்டை குளிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய பேக்கு பக்கத்திலே அந்த டார்ச் லைட் வச்சிருக்கிறாரு. அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த பழுதடைஞ்ச அந்த மோட்டர் ரூம் கிட்டே வந்துட்டு அடிச்சு பார்க்குறாருங்க. அப்படி அடிச்சு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாரையுமே காணோம். என்னடா அது, இதுக்குள்ளே இருந்தாலும் சத்தம் கிடச்சி நம்மளை தாண்டி யாரோ போன மாதிரி இருந்துச்சு, இருட்டுக்குள்ளே எங்கே போனார் என்ன ஆனார்ன்றதே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குணசேகரனுடைய பேரை சொல்லி கூப்பிட்றாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக இவர் அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டுமே எந்த ஒரு பதிலுமே இல்லை. அந்த சமயத்தில் யாருமே காணாமல் நம்ம என்ன பண்ணுறது, ஒருவேளை ஓடி போயிருப்பாரா அப்படின்ற மாதிரி தாங்க டார்ச் லைட்டாக அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சு பார்த்துருக்காரு. அப்படி அடிச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இவர் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இவருடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டுருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருன்னு ஒரு கரிய உருவம் தாங்க அப்படி கோரமான தோற்றத்தோட அப்படியே ஒரு காற்று மாதிரி நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு கொலையே நடுங்கி போயிருக்குது. என்னடா அது, நம்மளுடைய நண்பனுடைய தம்பின்னு சொன்னார், கதவு திறந்தோம், இப்போ எதிர்ப்புறத்தில் ஏதோ ஒன்று நிற்கிதே, நமக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு நடுங்கி போயிட்டாருங்க. அதன் பிறகு அந்த ரூமை மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூமை வந்து செக் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமை திறந்த உடனே சுற்றியும் வந்து ஏதோ கயிறு மாதிரி தாங்க இருந்திருக்குது. அந்த கயிறு அந்த நூலாமடியெல்லாம் அறுத்துட்டு தாங்க அந்த ரூம்குள்ளேயே நுழைஞ்சு போயிருக்கிறாரு. இவருடைய அந்த துண்டு மட்டும் தானே கட்டிக்கிறாரு, இவருடைய மேல் புலமே வந்துட்டு ஏதோ ஒன்று
ஒட்டிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கரிய உருவத்தை பார்த்து அந்த பயத்திலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டார்ச் லைட்டை அப்படியே கீழே போட்டிருக்கிறாரு. போட்ட உடனே எதிர்பாரத்தில் இந்த நிற்கக்கூடிய அந்த கரிய உருவம் ஓன்னு அழுகுதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவருடைய உடம்பெல்லாம் வேர்த்து விடவடக்க நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தோட்டத்தை விட்டுட்டே திட்டுன்னு ஓடி வெளியே வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க இவருடைய நண்பர்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த 3 பேரும் அந்த 2 வீலர்லேயே அந்த தோட்டத்துக்கிட்ட நெருங்கி வராங்க. அப்படி வரும்பொழுதே அந்த வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய மணிகண்டன், மச்சான் இங்கே ஏதோ ஒன்று தெரியுதுடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. என்னடா தெரியுது அப்படின்னு கேட்கும்பொழுது எதிர்ப்புறத்தில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க கை காட்டியிருக்கிறாரு. இந்த 3 பேரும் மிரண்டு போய் அந்த இடத்த பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வேறு யாருமே கிடையாதுங்க. இவங்களுடைய நண்பர் குரு இருக்கார் இல்லையா, அவர் தாங்க ஒரு இடத்துல வெறும் துண்டோட ஒரு இடத்துல கூனி குறுனபடி உட்காந்துருக்கிறாருங்க. உடனே மிரண்டு போய் இந்த 3 நண்பர்களும் அவர்கிட்டே நெருங்கி போய் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி தோளில் தாங்க கை வச்சிருக்காங்க. அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு தாண்டி ஓட்ட முடிச்சிருக்கிறாருங்க. மறுபடியும் வலுக்கட்டாயமாக போய் இவங்களுடைய நண்பன் குருவை வந்து கூப்பிட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க நடந்த விஷயத்தையே இந்த குரு அப்படின்றவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இதை கேட்ட கார்த்திக் அடுத்த செகண்டே வந்து மிரண்டு போயிட்டாரு. என்னடா சொல்ற, எதுக்குடா அந்த ரூமை திறந்து அப்படின்னு கேட்கும்பொழுது உன்னுடைய தம்பின்னாடா சொன்னாரு, அதனால தான் நான் கதவை திறந்தேன். என் மேலே பூரமே உன் நூலாம்பட கயிறு என்னென்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. நான் அதனால மிரண்டு போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த உருவம் வந்து ஓன் அழுதுச்சு. அதனால தான் பயந்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே இந்த கார்த்திக் என்ன பண்றாருன்னா, இனிமே இந்த இடத்துல யாருமே ஒரு நிமிஷம் கூட நிற்க வேணாம், நம்ம இடத்த விட்டு நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. என்னடா ஆச்சு, எதுக்குடா கிளம்பி போவோம்னு சொல்லியிருக்கா, அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், யாராவது ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நபரா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க மீதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டுருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாங்கும் போதே கிளம்பி போவோம், சரக்கு வேணா ஒண்ணு வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமா கூப்பிட்டுருக்காருங்க. ஆனால் இந்த குரு அப்படின்றவர் வந்து பயந்துக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னுடைய துண்டு மட்டும் தானே என் கையில் இருக்குது, என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே அந்த பம்பு செட்டு கிட்ட தாண்டா இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ முதல்ல கிளம்பிவான்னு சொல்கிறல்ல, சொன்னால் சொல்கிறத கேளு, உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்பாக போச்சு. சித்தப்பா அந்த ரூம் கிட்ட போக வேணான்னு சொன்னார், ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், ஒழுங்கு மரியாதை கிளம்பிவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஆனாலுமே அந்த குரு அப்படின்றவர் நான் துண்டோட வரமாட்டேன், அதுக்கு நான் இங்கேயே செத்துட்டு போகிறேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க அடம் முடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் இருந்தாலுமே இவன் என்னதான் சொல்றான் அப்படின்ற மாதிரி அனைவருமே அந்த தோட்டத்துக்குள்ளே மறுபடியும் போறாங்க. அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய பம்பு செட்டு கிட்ட இருக்கக்கூடிய ஒருடைய ட்ரெஸ்ஸை போய் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. மறுபடியும் இவங்களுக்கு பேருதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு கொண்டு வந்திருக்கக்கூடிய அவருடைய பேக்கையும் காணாங்க, இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சரக்கு பை எதையுமே காணாம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் அனைவருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஓலமான ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. ஓ அப்படின்ற மாதிரி தாங்க ஏதோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆன்மா அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே துண்டை காணா துணியை காணா அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய 4 நண்பர்களும் தலைதறிக்க இவங்களுடைய 2 வீலர் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்திருக்காங்க. நான் தான் சொன்னேன் இல்லை, அந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் போவோம்னா முதல் நம்மளுடைய கிராமத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்லுவோம்டா, உனக்கு நான் வேற ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் வா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காரு. அதே மாதிரி இந்த நபர் குரு வந்து துண்டோடையே இந்த வண்டியில் ஏறி 4 பேரும் வலுக்கட்டாயமாக இவங்களுடைய கிராமத்துக்கே வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய இவங்களுடைய சித்தப்பா தாங்க முதன் முறையாக அந்த கார்த்திகை வந்து முகத்தை வந்து பார்த்துருக்கிறாரு. என்னடாச்சு, ஏன்டா எல்லாருமே பேயர்ஜமா இருக்கேன் அப்படின்னு கேட்ட பிறகு நடந்த விஷயத்தை கூட சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இவங்களுடைய சித்தப்பாக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. நான் தான் படிச்சு சொன்னேன் இல்லை, இது தெரிஞ்சதுனால தான் நீங்கள் அங்கே போக வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன், ஆனால் மோட்டர் ரூம் கிட்ட எதுக்கு திறந்து விட்டீங்க, அந்த காரியத்தை யார் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் 2 பேசிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இந்த கார்த்திகோடைய அப்பா விட்டு கேட்டுருக்காருங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட பிறகு மறுபடியும் நடந்த விஷயத்தை பூரா இவங்களுடைய சித்தப்பாவே சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே இந்த கார்த்திகோடைய அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அடுத்த நிமிஷமே கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருங்க. இவருடைய பையன் இருக்கார் இல்லையா, அந்த திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னைய யாரா அந்த இடத்துக்கு போக சொன்னது, உன் நண்பர்களை யாரா இங்கே கூட்டிகிட்டு போக சொன்னது, குடிக்கிறதுக்கு வேற இடமே கிடையாதா, அதுதான் பஞ்சு மில் இருக்குதுல, அங்கே போய் கூட ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணி தொலைய வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் தோட்டத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு 7 எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான் என் உசுரே போச்சுடா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுட்டு இருந்திருக்காருங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்துக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. உறவினர்கள் எல்லாருக்குமே அந்த இடத்துல என்ன அமானுஷம் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். அதனால தாங்க அனைவருக்குமே ஈரக்குள்ள நடுங்கின மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. கார்த்திகை போட்டு விட்டு விளாசிட்டு இருக்காங்க. பெரிய தப்பு பண்ணிட்டே, நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. சரி, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அதை வந்து பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுநாள் காலையில் விடிகிற வரையும் காத்துட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமானுஷத்தை விரட்டுறதுக்காக ஒரு மாந்திரியவாதியை போய் பார்த்துருந்துருக்காங்க. அதே மாந்திரியவாதியை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அந்த மாந்திரியவாதி இருக்கக்கூடிய ஊருக்கு போகிறாங்க. அப்படி போன பிறகு இவங்களுக்கு மறுபடியும் பேரடி தான். என்ன காரணம்னா, இவங்க ஏற்கனவே அமானுஷத்தை விரட்டுறதுக்காக ஒரு மாந்திரியவாதியை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாந்திரியவாதி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் சொல்லிக்கிறாங்க. இதனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த கார்த்திகோடைய அப்பா கதி கலங்கி மறுபடியும் உங்களுடைய கிராமத்துக்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி
அப்படி வந்துட்டு இருக்க வழியிலேயே இந்த கார்த்திகோடைய அப்பா போச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவன் என்னை போட்டு தள்ளிடுவான் அப்படின்ற மாதிரி தாங்க அழுதுகிட்டே வந்துட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் இவருக்கு மாரடைப்பும் வந்திருக்குது. அவசரமாக மருத்துவமனை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தயாராகிருந்திருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவருடைய உயிர் அதே கார்லேயே பறி போயிருக்குதுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கார்த்திக் தான் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே கண்டமணிக்க திட்டிருக்கிறாங்க. இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்களே திருமணம், அந்த திருமணத்தையும் அப்படியே நிறுத்தியிருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த உருவம் யாராக இருக்கும், அந்த சத்தம் என்னவா இருக்கும், ஏன் இப்படி கார்த்திகோடைய அப்பா இப்போ திடீர்னு மாரடைப்பு இறந்து போனார், இது எதுவுமே தெரியாமல் தாங்க அந்த வெளியூர்லேருந்து வந்தாங்க இல்லையா, அந்த 3 நண்பர்களும் மிரண்டபடி பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவருடைய இறுதி சடங்கு நடத்தணும் அப்படின்றக்காக இறுதி சடங்கெல்லாம் நடத்தி சுடுகாட்டுக்கு போய் எரிச்சிட்டே வந்திருக்காங்க. இப்படி சுடுகாட்டுக்கு போய் எரிச்சிட்டு வந்ததுக்கு பிறகுமே இந்த கார்த்திக் அவருடைய நண்பர்கள் முகத்திலே முடிக்கலங்க, பார்த்து பேசவே இல்லை. அந்த சமயத்தில் இவங்க நம்ம ஊருக்கு கிளம்பலாமா அல்லது அவன் துக்கம் போகட்டும் அப்படின்றக்காக கூட இருப்போமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த கார்த்திகோடைய சித்தப்பா, நீங்கள் 3 பேரும் கிளம்பி போங்கப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, திருமணமும் நின்றுச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு அந்த திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பெரியவங்க பேசிட்டாங்க, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3 நண்பர்களுக்கும் மனசு கேட்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு தானே முதலாக அந்த ரூமை திறந்தது. இந்த அமானுஷம் நடக்கிறதுக்கான காரணமே நான் தான். நான் இதை பொய் கற்பனைலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கரி உருவத்தை என்னுடைய கண்கள் முன்னாடியே பார்த்தேன். அந்த குணசேகரன் யார் என்னன்றது எங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த ஊரை விட்டு நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க அடம் பிடிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க இந்த கார்த்திகோடைய சித்தப்பா நடந்த விஷயத்தை போல சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 வருடங்களை கடந்திருக்குங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1995ஆம் காலகட்டத்தில் இருந்தாங்க இந்த சம்பவமே நடக்க காத்திருந்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குணசேகரன் இருக்கார் இல்லையா, இந்த குணசேகரன் இவருடைய அண்ணன் கார்த்திக், இவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு கூட்டு குடும்பமாக ரொம்ப நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய வேலையே நான் அந்த பஞ்சு மில்லு தானே வேலைன்னு சொல்லியிருந்தேன். அந்த பஞ்சு மில்லை பொறுத்த வரைக்கும் இவங்க ஓடக்கூடிய வியாபாரத்தை வாரத்துக்கு ஒரு முறை தாங்க கணக்கு போட்டு இவங்களுடைய பணத்தை வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த பஞ்சு மில்லை அக்கௌண்ட் பார்க்கக்கூடிய அந்த நபர்களாக கார்த்திக் மற்றும் குணசேகரன் இவங்களுடைய பாட்டி தாங்க எப்பயுமே உட்காந்துருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் வாரத்துக்கு ஒரு முறை கணக்கு பார்க்கும்பொழுது அந்த கணக்கில் கொஞ்சம் இடிச்சிருக்குது. அதாவது இப்போ ஒரு 1000 ரூபா நமக்கு சம்பளம் அப்படின்னா அந்த 1000 ரூபாயில் 800 ரூபா மட்டும் தாங்க கிடச்சிருக்குது. அதில் ஒரு 200 ரூபா லாஸ் ஆயிருக்குது. அந்த 200 ரூபா எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் பெரிய குழப்பத்துக்கு ஆளானாங்க. இப்படி காசு ஒரு 3 வாரத்துக்கு ஒரு முறை காணாமல் போயிட்டே இருக்குது, இதை யார் எடுக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கார்த்திகோடைய அப்பா யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய இளைய பையன் குணசேகரன் கிட்ட இதை பற்றி விசாரிக்கும் பொழுது அண்ணன் தான் எடுத்தான், அதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க போட்டு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரியே இவங்களுடைய மூத்த பையன் கார்த்திகை போட்டு இவங்களுடைய அப்பா பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த கார்த்திகோடைய அம்மா தாங்க சமாதானப்படுத்திருக்காங்க. இருந்தாலுமே இவங்களுடைய அப்பா சமாதானமே ஆகலை. என்னுடைய மூத்த பையனே இப்படி திருடனா ஆயிட்டானே, இவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அவர் மேலேயே கோவப்பட்டுக்கிட்டு பேசாமலே இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் கடந்திருக்கும். மறுபடியும் இவங்களுடைய பஞ்சு மில்ல திருட்டு நடக்க காத்திருந்துச்சுங்க. ஏற்கனவே அவனை கண்டிச்சு வச்சிட்டோம், ஆனால் இப்பொழுதும் திருட்டு நடக்குது அப்படின்னா அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, வேற யாரோ இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நோட்டமிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பாட்டி அந்த பஞ்சு மில்ல கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க, யார் இந்த வேலையில் ஈடுபடுறா அப்படின்றத. இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய பஞ்சு மில்ல அந்த காசை எடுக்கக்கூடிய காரியத்தை கண்ணுக்கு கண்ணாக பார்த்துறாங்க இவங்களுடைய பாட்டி. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுடைய மூத்த பையன் கார்த்திக் அந்த பணத்தை எடுக்கலங்க, இவங்களுடைய இளைய பையன் குணசேகரன் இருக்காங்க இல்லையா, அவர் தாங்க எடுத்து அவருடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாருங்க. தன்னுடைய பேரன் இளைய பேரன் தான் இந்த வேலையை பண்ணுறதா, இது தெரியாமல் தன்னுடைய குடும்பத்தினர் அனைவருமே தன்னுடைய மூத்த பேரனை போட்டு அடி வெளுத்துட்டாங்களே, இந்த விஷயத்தை எதுவும் காட்டிக்க கூடாது, அவங்களுடைய அப்பாங்கிட்டே போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய பையன்கிட்ட போய், அதாவது கார்த்திகோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவங்ககிட்டே போய் சொல்லிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய அப்பா என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மூத்த பையன் இவங்களுடைய இளைய பையனை அவங்களுடைய குடும்பத்தினருக்கு முன்னாடியே வச்சுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் காசு தொலைஞ்சிருக்குது, நீ எடுத்தியா அப்படின்ற மாதிரி கார்த்திகை பார்த்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது நான் எடுக்கலப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அதே நேரத்தில் இவங்களுடைய இளைய பையன்கிட்ட அண்ணன் எடுக்கலன்றானே, அண்ணன் எடுத்ததை நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா அண்ணன் தான்ப்பா எடுத்தான் அப்படின்ற மாதிரி இந்த குணசேகரன் மாட்டி விட்டுருக்குறாருங்க. எவ்வளோ தைரியம் தான் பண்ணக்கூடிய இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு பழியை இன்னொருத்தர் மேலே போடுவேன், ஒன்னால அவனை போட்டு அடி வெளுத்துட்டேன்டா, அவங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தையை நிப்பாட்டி சில மாசங்கள் ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க அவங்களுடைய இடுப்பில் ஒரு பெல்ட் போட்டுப்பாங்க இல்லையா பச்சை கலரில், அந்த மாதிரி அந்த பெல்ட்டை தாங்க கழட்டி போட்டு பயங்கரமாக வெளுத்துருக்குறாருங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய அம்மா, என்னுடைய இளைய பையனை விட்டுருங்க, அவனையும் போட்டு அடி வெளுத்துட்டீங்க, இப்பொழுது இவனையும் போட்டு அடிக்கிறீங்க, இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவன் திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவன் பண்ண காரியத்தினால என்னுடைய மூத்த பையனை அடித்தது மட்டும் இல்லாமல்
அவன்கிட்ட நான் பேசாமலே இருந்திருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். இவன் பண்ண காரியத்தை நம்மளுடைய உறவினர்கள் முன்னாடி சொல்லணும், இந்த ஊர் மக்கள் முன்னாடி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்துக்கிறாரு. அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே கூப்பிட்டு இந்த கார்த்திக்குடைய அப்பா என்ன பண்ணிக்கிறாருன்னா, குணசேகரன் ஒரு திருட்டு பையன், அவனை வந்து வீட்டுக்குள்ளே யாரும் விட்டுறாதீங்க, சொந்த பந்தம் நினைக்காதீங்க, அவன் என்ன இருந்தாலும் திருடிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி தாங்க அசிங்கப்படுத்திருக்கிறாரு. அதே மீறி ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாருங்க. இவங்களுடைய வீட்டுக்கு மத்தியிலேயே முச்சந்தி இருக்கும் இல்லையா, அந்த முச்சந்திலேயே கல்லுப்பை பூரா நிறைய தரையிலே போட்டு அந்த சுடுதரையில் அவரை வந்து முட்டிகள் போட வச்சுருக்கிறாருங்க. இந்த காரியத்தை பார்த்துக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஊருக்காரங்க உறவுக்காரங்க எல்லாருமே இந்த குணசேகரனை ஒரு திருட்டு பையன் அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இதனால வெக்கத்தில் அவமானத்தில் கூனி குறுகுனபடி தாங்க இந்த குணசேகரன் ஓன்னு அழுதுருக்கிறாருங்க. ஆனாலுமே இவங்களுடைய அப்பா அதை நினச்சி கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லைங்க. ஏன்னா அவர் பண்ண காரியம் எப்படி அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய மனசில் நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த ஒரு வார காலகட்டங்களாகவே இந்த குணசேகரன் இவங்களுடைய வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லாமல் பேசாமல் முகம் கொடுத்து கூட பார்க்காம தாங்க இருந்திருக்கிறாரு. சின்ன பையன் எப்படி சரியாயிருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மறுபடியும் இவங்களுடைய பஞ்சம் இல்லை, அதே தவறு தாங்க இந்த குணசேகரன் செஞ்சிருக்கிறாரு. இந்த முறை இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை வீட்டை விட்டே விரட்டிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா நினச்சிருக்கிறாரு. இன்னொரு சொன்னா இவங்களுடைய பாட்டி இருக்காங்களே, இவங்களுடைய பாட்டிக்கு இளைய பேரனா சுத்தமாகவே பிடிக்காதுங்க. இவங்களுடைய மூத்த பேரன் கிட்ட மட்டும் தாங்க ரொம்ப அன்பா பேசிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய இளைய பையன் பக்கத்தில் நெருங்கவே மாட்டாங்க. அதனால இவனை வீட்டை விட்டு எப்படியாவது விரட்டிடுறா, சனியை போய் தொலைறான் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுமே ஏற்றி விட்டுருக்காங்க. அந்த கோபத்தினால இந்த கார்த்திக்குடைய குடும்பத்தினர் அனைவருமே இந்த குணசேகரனை எதிர்த்து நீ வீட்டை விட்டே வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி தாங்க விரட்டி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தாங்க அந்த கிராமத்திலே எங்கிட்டோ ஒரு இடத்துல வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாருங்க. சரி, இதுக்கு மேலே இவனை வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது, மன்னிச்சுக்கிறதுக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டுக்கே கூப்பிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த குணசேகரனுடைய அம்மா அவங்களுடைய கணவர்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை வந்து மன்னிச்சிருங்க, மன்னிச்சா மட்டும்தான் அவன் இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலையில் ஈடுபட மாட்டான், நம்ம வசதிக்கு பஞ்சம் இல்லையில, அவன் காசு எடுத்தாலும் என்ன தப்பு, திருடிட்டான், இனிமேல் அதை பண்ண மாட்டான், நான் சொல்லி புரிய வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய அப்பாவுக்குமே தன்னுடைய இளைய பையனை ரொம்ப நம்ம குடும்பப்படுத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. அவன்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய ரூமுக்கே நெருங்கி போயிருக்கிறாரு. அப்படி நெருங்கி போன குணசேகரனுடைய அப்பாவுக்கு ஒரு காட்சியை பார்த்துட்டு ஈரக்குழி நடுங்கி போயிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த குணசேகரன் அவருடைய கட்டில தாங்க படுத்து கிடந்திருக்கிறாரு. படுக்கிறது மட்டும் இல்லைங்க, அவருடைய வாயில நுரத்தல் நபடி இருந்திருக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே, வாயில நுரத்தலிட்டு இருக்குதே, ஒருவேளை பாம்பு எதுவும் குத்திருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய கையில் ஏதோ ஒன்று இருக்க பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. என்னது கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கையை விளக்கிருக்கிறாரு. அவருடைய கையில் அரளி செடிகளும் அரளி காய்களும் தாங்க இருக்குது. இதை பார்த்த உடனே இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே மிரண்டு போயிட்டாங்க. உடனே இந்த குணசேகரனை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வழியிலேயே அவருடைய உயிர் அதே இடத்துலேயே பறி போயிருக்குது. இவன் எப்படி இந்த அரளிக்காயை கையில் எடுத்து வச்சிருக்கான், அது விஷம்ன்றது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தாங்க இந்த குணசேகரனுடைய அண்ணனுக்கே ஒரு விஷயம் பொறிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் வந்து கம்மாக்கி குளிக்க வரும்பொழுது அந்த இடத்துல நான் பார்த்தேன்ப்பா, அரளி செடிகளாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதை பார்த்துட்டே ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருந்தான். என்னாச்சரா, ஏன்டா அதையே பார்த்துட்டு இருக்கா, ஒழுங்கா வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரி நான் கூப்பிட்டேன். ஆனால் அதுக்கு பதில் சொல்லாமல் இந்த செடிகளில் எது விஷம், காயா அந்த செடியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தான். அதை பற்றி எனக்கு தெரியாதா, மொத்தமாகவே விஷம் தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதன் பிறகு என்கிட்ட கோச்சுக்கிட்டு நான் இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டான். இப்பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான், நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு வரும்பொழுதே அந்த செடிகள் காய்கள் எல்லாத்தையுமே அவனோட கையிலே பிடிங்கிட்டு வந்திருப்பான் போலப்பா, அதனால தான் விபரீதமான முடிவு எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கார்த்திக் ஓன் அழுதுருக்கிறாருங்க. தன்னுடைய இளைய பையன் இறந்த துக்கத்தை இவங்களோட குடும்பத்தினரால தாங்கவே முடியலைங்க. ஆனால் அந்த சமயத்திலுமே இவங்களுடைய பாட்டி ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவங்களுடைய கண்கள்லேருந்து வெளியே வரவே இல்லை. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகோடைய அப்பா 2 திருமணம் பண்ணியிருக்கிறாருங்க, அக்கா தங்கச்சியை. அந்த அக்காவுக்கு பிறந்தவங்க தாங்க இந்த கார்த்திகை. அவங்க இறந்து போனதுக்கு பிறகு தாங்க அவங்களுடைய தங்கச்சியவே திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த 2வது தாரம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிறந்த பையன் தாங்க இந்த குணசேகரன். ஆனால் இவங்களுடைய பாட்டிக்கு இந்த 2வது தாரத்தை வந்து சுத்தமாகவே பிடிக்காதுங்க. அதனால தாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க மேலே வெறுத்து சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய பையனையுமே அவங்களுக்கு பிடிக்கவே கிடையாது. இது தாங்க முக்கியமான ரீசனாகவே இருந்திருக்குது. அதனால தாங்க அந்த துக்கம் நடந்த இடத்துல கூட அவங்களுடைய கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வெளியே வரவே இல்லை. அதே மாதிரி இறுதிச் சடங்கு நடத்துவதற்காக சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிட்டே வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்கும். இந்த கார்த்திகோடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, பஞ்சுமில்ல இருக்கக்கூடிய அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு தனியாக ஒரு ஒத்தையடி பாதையில் நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க.
அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது திடீர்னு யாரோ ஒரு அமானுஷமான குரல்ல, பாட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. யார் இந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேரன் தாங்க அந்த குணசேகரன் தாங்க தத்ரூபமாக நின்றுட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே இவங்களுடைய உடம்பு எல்லாமே வேர்த்து விடக்க இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஓட்டம் முடிச்சிருக்காங்க. அப்படி ஓட்டம் முடிச்சவங்க எங்கேயுமே நிற்காம இவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காங்க. என்னாச்சுமா, ஏன் இப்படி பதறி போயிருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது நடந்த விஷயத்தை பூரா அப்படி சொல்லிக்கிறாங்க. என்னை வந்து குணசேகரன் வந்து துரத்தி வரான்டா, அவன் எப்படி என்னை சும்மா விட மாட்டான், என்னை கொன்றுவான் அப்படின்ற மாதிரி தாங்க உளறிட்டே இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அவனையே நினச்சிட்டு இருப்ப, அதனால தான் பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்தி படுக்க வச்சிருக்கிறாருங்க. ஆனால் அந்த செகண்ட்ல இருந்தே இரவு முழுக்க இருமலோடையே ரொம்ப அவதிப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. எவ்வளோதான் மாத்திரை மருந்துகள் கொடுத்தாலுமே இந்த வயதான பாட்டிக்கு அவங்களுடைய இருமல் நிற்கவே இல்லைங்க. கரெக்டாக ஒரு அதிகாலை 4 மணிக்கு அவங்களோட உயிருமே அந்த படுக்கையிலேயே பறிபோயிருதுங்க. அதுக்கு பிறகு இந்த கார்த்திகோடைய பாட்டிக்கான இறுதி சடங்கை நடத்தி அவங்களுடைய கிராமத்திலே சூழலில் போய் எரிச்சிட்டே வந்திருக்காங்க. இப்படி தன்னுடைய அம்மா எதுக்கு இறக்க போகிற நேரத்தில் குணசேகரன் என்னை கொல்லாம போக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை அவங்களுடைய ஆன்மா எதுவும் தேடி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே மிரண்டு போயிருந்தாரு. இதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றக்காக இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவங்களுடைய குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. உங்களுடைய இளைய பையன் வந்து அகால மரணம் அடைஞ்சான் இல்லையா, அவனுடைய ஆன்மா 2 உயிரை எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க உக்கிரமாக இருக்குது. அதாவது முதலாவது உயிர் வந்து உங்களுடைய அம்மாவோட உயிர், அதாவது இந்த கார்த்திகோடைய பாட்டியோட உயிர். 2வது உயிர் உன்னுடைய உயிர் தான், உனக்கு தான் கண்டம் இருக்குது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை நீ தப்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாந்திரிவாதியை போய் பார்க்கறது நல்லது. இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க ஜோதிடர் கையை விரிச்சிருக்கிறாருங்க. என்னுடைய பையனாலே என்னுடைய உயிருக்கு கண்டம் இருக்குதா, இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய கிராமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் கடந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறாங்க. அந்த மாந்திரிகவாதியை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு, ஆமாம் அந்த ஜோதிடர் சொன்னது உண்மைதான், உன்னுடைய பையனுடைய ஆன்மாவாலேயே உன்னுடைய உயிருக்கு கண்டம் இருக்குது, அந்த ஆன்மாவை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாருங்க புரியுற மாதிரியே. அதே மாதிரியே அந்த ஆக்ரோஷமாக அடங்காமல் இருக்கக்கூடிய இந்த குணசேகரனுடைய ஆன்மாவை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆன்மாவை எங்கே நம்ம கட்டி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த தோப்பு இருக்கு இல்லையா, அந்த இலவு மஞ்சு உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மரம் இருக்கக்கூடிய தோப்பு, அந்த தோப்பில் ஒரு மோட்டர் ரூம் பழுதடைஞ்சிருக்குது. அந்த ரூம்லேயே அந்த ஆன்மாவை கட்டி வச்சுருவோம். ஏற்கனவே இன்னொரு மோட்டர் ரூம் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பழைய ரூமை யாருமே திறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கார்த்திகோடைய அப்பா சொல்லிக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க அந்த மாந்திரிவாதி ரிச்சுவல் ஸ்டடி பண்ணி அந்த ஆன்மாவை அந்த பழுதடைஞ்ச அந்த மோட்டர் ரூம்லேயே கட்டி வச்சு, இந்த ரூமை இனிமேல் யாருமே திறக்கக்கூடாது, அந்த குணசேகரனுடைய ஆன்மாவுக்கு அடப்பு இருக்குது, அதாவது 10 வருஷம் இந்த ஆன்மாவுடைய ஆயுஷ் முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கும், இதை வந்து திறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் என்ன பிரச்சனைனாலும் வரலாம், உண்மையாகவே குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா உன்னோட உயிருக்கு தான் மெயினாக கண்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரிவாதி சொல்கிறாருங்க. சரிங்க சாமி, இதை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், இந்த ரூம் கிட்ட யாருமே வர மாட்டோம், மற்றபடி எல்லாத்தையும் புழைக்கலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த ரூமை தவிர நீங்கள் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், புழைக்கலாம், யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரிவாதி சொல்லியிருக்கிறாருங்க. அதனால தாங்க அந்த ஆன்மாவை அந்த மோட்டர் பழுதடைஞ்சிருக்கக்கூடிய அந்த ரூம்லேயே கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுப்பா, என்னுடைய அண்ணனுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, ஆனால் நீங்கள் எப்பொழுது அந்த மோட்டர் ரூமை திறந்து விட்டீங்களோ அதன் பிறகு தான் அவருடைய உயிருமே போயிருக்குது, அந்த ஆன்மாவாலேயே என்னுடைய அம்மாவுடைய உயிரும் போயிருக்குது, இப்பொழுது என்னுடைய அண்ணனுடைய உயிர்மை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய சித்தப்பா ஓன்னு அழுதுருக்குறாருங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த கிராமத்தில் இருக்கவனா, அவன் வந்து உங்களை பார்த்தாலே கோவப்படுறான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆன்மாவாக இருந்தாலுமே அதை திறந்து விட்டது நீங்கள் தானே, அதனால தான் அவங்க மேலே வருத்தத்தில் இருக்கான், நீங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு வேறு வழியே இல்லை, இது எல்லாத்துக்குமே நாங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேரும் இவங்களுடைய கிராமத்தை விட்டு அவங்களுடைய சென்னைக்கு போகிறாங்கங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருட காலகட்டங்களுக்கு பிறகு தாங்க இந்த கார்த்திக்கு ஏற்கனவே அவங்களுடைய முறப்பண்ணை பார்த்து வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இவருக்கு திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால திருமணத்துக்கு முதல் நாள்லாம் வரலங்க, இந்த 3 நண்பர்களும் திருமணத்தை அன்னைக்கு காலையில் தாங்க வந்திருக்கிறாங்க. அப்படி காலையில் வந்துட்டு அந்த திருமணம் தாலி கட்டெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஊர் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த கார்த்திகை பார்த்த உடனே இந்த 3 நண்பர்களுக்கும் மனசே கலங்கி போயிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் தான்டா, எதையுமே மனசில் வச்சுக்காம மறுபடியும் எங்களை கூப்பிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க கட்டி அரவணைச்சிருக்காங்க. அது அந்த ஆன்மாவால், என்னுடைய தம்பியோடைய ஆன்மாவால் இப்படிலாம் நடக்கணுன்றது விதிடா, இதுக்கு நீங்கள் எதுவும் காரணமாக இருக்க முடியாது, இப்பொழுது அந்த ஆன்மா இந்த இடத்துலே இல்லை, எல்லாருமே நிம்மதியாக தான் இருக்கிறாங்க,
யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கார்த்திக்கும் சொல்லி அவங்க 3 பேரையுமே வழி அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. அதன் பிறகு அந்த ஆன்மாவால் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1995 காலகட்டத்திலேருந்து 2000 காலகட்டம் வரைக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை அப்படியே உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய தம்பி தப்பு செஞ்சான் தான், என்னையுமே ஒரு தடவை மாட்டி விட்டான். ஆனால் அவனை புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சு அவன் செஞ்ச தப்பை வந்து மன்னிச்சு அவனுக்கு உண்டான தண்டனையை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இனி யாரும் அவன் உயிரே போயிருக்காது. அதனால 2 உயிர் பலிகளும் ஏற்பட்டிருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே கார்த்திக் ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.